ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் 8 கிராம் அல்லது 1 சவரன் கோல்டு காயின் கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் பெண்கள் வேலைக்கே போகாமல் தங்கம் வாங்கிறதுக்கு எப்படி பணத்தை நம்ம 4 வழிகளில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அக்டோபர் 3ஆம் தேதி. இன்றைக்கி 1 கிராம் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா 7110 ரூபா. 8 கிராம் எவ்வளோன்னா 56,880 ரூபா இந்த அளவில் இன்றைக்கி இருக்குது. 8 கிராம் 3% வேஸ்டேஜி, 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்படி போடும் பொழுது நம்ம இந்த 8 கிராம் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை விட நம்ம எவ்வளோ பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஜுவல்லரியாக வாங்காமல் நம்ம காயினாக வாங்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். 8 கிராம் உடைய ரேட்டு 56,880 ரூபா வெறும் தங்கத்துக்கு மட்டும் இந்த அமௌண்ட்டு. இதுவே நம்ம வேஸ்டேஜ் 3% அவங்க நம்ம காயினாக வாங்கும் பொழுது போடுவாங்க. ஜிஆர்டிலலாம் பார்த்திங்கன்னா 3% வேஸ்டேஜாக மாற்றிட்டாங்க. ஒரு சில கடைகளில் 2லேருந்து 2.5% வேஸ்டேஜ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஹையஸ்ட்டு 3% வேஸ்டேஜை கேல்குலேட் பண்ணுறேன். ஏன்னா எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரியாக வேஸ்டேஜ் இருக்காது. திடீர்னு மற்ற கடைகளும் ஏற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹையஸ்ட்டு 3% வேஸ்டேஜ் வச்சு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். 8 கிராம் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா 56,880. இந்த 56,880 ரூபாய்க்கு 3% வேஸ்டேஜ் போட்டோம்னா எவ்வளோ வரும்னா 1706.4 பைசா வரும். இது மாதிரி தான் வேஸ்டேஜ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, வேஸ்டேஜ் இந்த 3% ப்ளஸ் கோல்டுடைய ரேட்டு 8 கிராம் இருக்கு இல்லைங்களா, 56,880, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. 8 கிராம் காயினாக வாங்கினா எவ்வளோ போடுவாங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போது தங்கத்துடைய ரேட்டு 56,880 ரூபா ஒரு சவரன், அதாவது 8 கிராமு ப்ளஸ் வேஸ்டேஜ் 3% 1706.4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னா 58,586.4. இந்த அமௌண்ட்டுக்கு தான் 3% ஜிஎஸ்டி. அந்த 3% ஜிஎஸ்டி எவ்வளோன்னா 1757.5, அதாவது 1758 ரூபா வரும். இந்த 3% ஜிஎஸ்டி. ஆக மொத்தம் நம்ம ஒரு 8 கிராம் கோல்டு காயின் வாங்குகிறோம். ஏன்னா ஜுவல்லரியாக வாங்கினா நம்மளுக்கு வேஸ்டேஜுக்கு அதிக அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 14%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு சவரத்துக்கு, அதாவது 8 கிராமுக்கு பணம் வச்சுருந்தா நம்ம காயினாக வாங்கினா எவ்வளோ ஆகும்னா 58,586.4. இது கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ். அதுக்கு 3% ஜிஎஸ்டி 1757.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது 8 கிராம் கோல்டு காயின் வாங்கினா கோல்டு ரேட்டு ப்ளஸ் 3% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணும் பொழுது நம்ம எவ்வளோ கொடுத்து 8 கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும்னா 60,343.9, அதாவது 60,344 ரூபா. இன்னும் ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க. அது வேறு எதுவும் இல்லை, டையிங் சார்ஜஸ் 50 ருபீஸு அல்லது 70 ருபீஸுன்னு போடுவாங்க. அது மாதிரி போடும் பொழுது இன்னும் 100 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு 60,500 ரூபா கிட்ட வரும். மிடில் கிளாஸ் பெண்கள் இந்த 60,000 ரூபாவை எப்படியெல்லாம் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் வேலைக்கே போகாமல் அப்படின்னு ஒரு 4 சூப்பரான டிப்ஸு சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு சவரன் அல்லது 8 கிராம் தங்கம் வாங்க முடியும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மிடில் கிளாஸ் பெண்கள் வேலைக்கே போகாமல் நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு நம்மளால் எப்படி ஒரு சவரன் அல்லது 8 கிராம் தங்கத்தை வாங்கிறதுக்கு பணத்தை நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும், என்னென்ன வாய்ப்புகள் நம்ம தங்கம் வாங்கிறதுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது. நம்ம மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு நம்மளால் சேர்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம மைண்டில் ரொம்ப ப்ரெஷர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க வீட்டில் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மிடில் கிளாஸ் பெண்களாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கும் தங்கம் வாங்குறதுக்கு 4 வாய்ப்பு இருக்குது. நம்ம போய் சம்பாரித்து அந்த பணத்தில் வாங்க முடியாது அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் பெண்களாக இருந்தால் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருப்போம். யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற நமக்கு யார் அவ்வளோ பெரிய பணத்தை தருவாங்க? அதுவும் பார்த்திங்கன்னா தங்கம் விலை ஒரு சவரன் 60,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இந்த 60,000 பணத்தை நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கணவன்மார்கள் நம்ம வீட்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சொற்ப பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீட்டு செலவுலலாம் மிச்சப்படுத்தி அந்த பணத்தில் தான் வாங்க முடியும். அதுவும் மில்லிகிராமில் தான் வாங்குற மாதிரி தான் இருக்குது இப்போ தங்க விலை. இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது நம்ம சவரன் கணக்கில் தங்கம் வாங்கிறதுக்கு அப்படின்றத 4 வாய்ப்பு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா மகளிர் குழு. நம்ம மிடில் கிளாஸ் பெண்களாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு அருகில் மகளிர் குழுன்னு ஒன்று இருக்கும். அந்த மகளிர் குழுவில் நம்ம லோன் எடுத்து நம்ம ஜுவல்ஸாக வாங்கி வச்சுட்டு அந்த லோனை மாதம் மாதம் நம்ம கணவன்மார்கள் நம்மளுக்கு வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த லோனுக்கு பணத்தை கட்டலாம். ஒரு சைடில் கோல்டும் சேவ் ஆகும். இது மாதிரி தான் எங்கள் அம்மாவும் போன வருஷம் 1.5 லட்ச ரூபாய் மகளிர் குழுவில் லோன் வாங்கி ஜுவல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் மகளிர் குழுவில் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் மகளிர் குழு இருந்துச்சுன்னா அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா மகளிர் குழுவில் ஜாயின் பண்ணி 6 மாதம் கழித்து கண்டிப்பாக அரசாங்கம் 10,000 ரூபாயிலேருந்து லோனை ஸ்டார்ட் பண்ணோம் ஒருத்தருக்கும். அப்படி கிடைக்கிற லோன் பணத்தை நீங்கள் தங்கமாக வாங்கி வைக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பழைய நகை உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதை பேங்க்கில் கொண்டு போய் வச்சு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கி வைக்கலாம். பழைய நகைகள்லாம் நம்ம வீடுகளில் கொஞ்சம் இருக்கும். அந்த நகையை நம்ம போய் அரசாங்க பேங்க் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே வச்சாதான் நம்மளுக்கு வட்டி குறைவு. வட்டி குறைவாக இருக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம அசலும் சேர்த்து கட்டும் பொழுது அந்த லோனும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த லோன் வாங்கின அமௌண்ட்டை நம்ம ஒரு சைடில் தங்கமாக சேவ் பண்ணி வைக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா மாத தண்டல் வாங்கலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டாண்டே தண்டல் தராங்க. அப்படி தரும் பொழுது 10,000 20,000 தண்டல் தரும் பொழுது அல்லது 60,000 அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா மாத தண்டல் மாதிரி நீங்கள் மாதமானால் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்டல் வாங்கின பணத்தை நீங்கள் நகையாக சேர்த்து வைக்கலாம். மாத தண்டல் வாங்கி நம்ம ஜுவல்லரி வாங்கி வச்சுட்டு அந்த மாத தண்டலை நம்ம வீட்டு செலவில் இருந்து பணத்தை சேவ் பண்ணி மாதம் மாதம் கட்டிக்கிட்டு வரும் பொழுது ஒரு சைடில் கடனும் அடையும், ஒரு சைடில் நம்மளால் நகையும் சேவ் பண்ண முடியும். நாலாவது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனி லோன். நிறைய ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் லோன் தராங்க. அந்த ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் மகளிர் குழு மூலமும் தராங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியில இருந்தும் ஆட்களை சேர்த்து லோன் தராங்க. அது மாதிரி லோனை நம்ம டாக்குமெண்ட்டு நம்முடைய ப்ரூஃபெல்லாம் கொடுத்தோம்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு லோனை சேங்ஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி வாங்குகிற லோனை நம்ம எடுத்துகிட்டு போய் நகையில் போட்டு நகையை சேவ் பண்ணலாம். ஒரு சைடில் அந்த லோன் கட்டுறதுக்கு மாத செலவுகள் சின்ன சின்ன செலவுகள்லேருந்து நம்ம சேவ் பண்ணி மாதமான அமௌண்ட்டை கட்டும் பொழுது ஒரு சைடில் நம்ம ஃபினான்ஸ் கம்பெனியிலேருந்து வாங்கின லோனும் அடையும், ஒரு சைடில் தங்கமும் நம்ம சேவ் பண்ணலாம். ஃபினான்ஸ் கம்பெனியில் நம்ம லோன் வாங்கும் பொழுது நம்மளுடைய ப்ரூஃபெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் தெரியாத ஆட்கள் கிட்ட கொடுக்காதீங்க. நல்லா விசாரிச்சுட்டு அவங்க அந்த கம்பெனியிலேருந்து தான் வந்திருக்காங்களான்னு கேட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணும் பொழுது அப்போது நம்ம கரெக்டான இடத்துல வாங்குவோம் லோனு. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யார் கேட்டாலும் ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் அது ரிஸ்க்கு. அதனால் நம்ம லோன் வாங்க போகிறோன்னா நல்லா விசாரிச்சுட்டு 4 பேர்கிட்ட அதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் நம்ம ப்ரூஃபை கொடுத்து லோனை வாங்கி சேஃபாக நீங்கள் நகையை சேர்க்கலாம். இந்த 4 டிப்ஸும் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் பெண்களுக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுடைய செலவுகளில் இருந்து சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம லோனாக கட்டி நம்ம நகையை சேமிக்கிறதுக்கு 4 சூப்பரான
டிப்ஸு. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸு கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இந்த 4 வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி கோல்டு சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.